லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதில் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். வாசிக்கிறோம். பேதுருவோடு கூட பேதுருவும் இயேசுவும் அவங்க பேசுறாங்க. இயேசு கெனசரேத்து கடல் அருகே வந்தார். சீசர்கள் அந்த மீன் பிடிக்கிறதுக்கு போனாங்க. மீன் பிடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் அகப்படாதபடினால அவர்கள் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இயேசு அந்த இடத்துக்கு போன உடனே இயேசு அந்த படகுல ஏறினார். ஏறி அவர்கள் சொல்லுகிறார், அந்த போதகம் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்கிறார், நீங்கள் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். பொதுவாக மீன் பிடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ராத்திரி தான் இவங்க மீன் பிடிக்கிறதுக்கு போவாங்க. ராத்திரி போவாங்க, விடியற்காலம் அவங்க திரும்பி வந்துடுவாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார், பகல் வேளையில் அவர்களை பார்த்து இயேசு சொல்கிறார், நீங்கள் உங்கள் படகை தள்ளி கொண்டு போய் ஆழத்திற்கு போங்க, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் உங்கள் படகளை போடுங்க. அப்போ பேதுரு அவரை பார்த்து சொல்கிறார், ஐயரே, நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் எங்களுக்கு அகப்படவில்லை. ஒரு வெறுமையான ஒரு நிலைக்கு நேராக இந்த படகு இருக்கிறது. அவங்க பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க முடியவில்லை. ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு பார்க்குறாங்க, தன்னுடைய மூளை அறிவை செயல்படுத்தி பார்க்குறாங்க, தன்னுடைய சுயமான காரியத்தை செயல்படுத்தி பார்க்குறாங்க. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒன்றும் அகப்படவில்லை. மீனவர்களுக்கு நன்றாக தெரியும் எந்த இடத்திற்கு போனால் நல்ல மீன் கிடைக்கும், எந்த இடத்துல ஆழத்திற்கு கொண்டு போகணும், எந்த வலைகளை பயன்படுத்தணும், எப்படிப்பட்ட நிலையில் போனால் அவங்களுக்கு கிடைக்கும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதன்படியாக தான் அவர்கள் கடந்து சென்றார்கள். ஆனால் ஒரு நாளில் அவர்களுடைய படகு ஒரு வெறுமையான நிலைக்கு நேராக தள்ளப்பட்டது. வெறுமையான நிலைக்கு நேராக இருந்தபோது அவருடைய வாழ்க்கையில், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது நிறைவு இருக்கும் பொழுது சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும். எப்போ அவர்கள் குறைபட தொடங்கினார்களோ, வெறுமை என்று வரும்பொழுது என்ன வாழ்க்கையில் கசப்பு, கஷ்டம், மனதில் பயங்கர துக்கம், இப்படிப்பட்ட நிலை மாறும். இந்த நிலையை மாற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் கடந்து வந்தார். வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை என்கிறதான படகுல வெறுமையான நிலையை மாற்றுவதற்காக தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். வெறுமை எப்பொழுது உருவாகிற்று என்று சொல்லும் பொழுது நம்ம ஆதியில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதியில் ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய தேவனுடைய கற்பனைகளுக்கு செவி சாய்க்காதபடிக்கு, அந்த சத்திரத்திற்கு செவி கொடுக்காதபடிக்கு அவர்கள் சுயமான ஒரு காரியத்தை செய்தபடினால, தேவனுடைய கட்டளைகளை மீறினபடியினாலே அவர்களுக்கு இருந்ததான நிறைவான ஒரு காரியம் முழுவதுமே அவர்கள் இழந்து போனார்கள். தேவனோடு கூட பகலில் குளிர்ச்சியான வேலையில் அவர்கள் அந்த ஏதேன் என்கிற தோட்டத்தில் இருந்தார்கள். ஏதேன் என்கிற தோட்டத்தில் அவர்களுக்கு தேவையான சகலமும் இருந்தது, ஒன்றும் குறைபடவில்லை. சகலம் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. எப்பொழுது அவர்கள் அந்த கிரமத்தை மீறினார்களோ, தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி கட்டளை கொடுத்தாரோ, அந்த கட்டளைகளை அவர்கள் மீறின பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் எழுந்து வெறுமையோடு கூட வெளியே வருவதற்கு காரணமாயிற்று. வெறுமையான ஒரு நிலைக்கு நேராக தள்ளப்பட்டார்கள். வெளியே வந்த பொழுது அவர்கள் பாடுகள் பட வேண்டியதாயிற்று, கஷ்டங்கள் பட வேண்டியதாயிற்று, வேதனை பட வேண்டியதாயிற்று. வேர்வை, அந்த நெற்றின் வேர்வை நிலத்தில் சிந்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் அப்படிப்பட்டான நிலைக்கு நேராக தள்ளப்பட்டார்கள். காரணம் என்ன?
கட்டளைகளை மீறினபடினால், தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடிக்கு தன்னுடைய சுயமான ஒரு காரியத்தை அவர்கள் தெரிந்தெடுத்தபடினாலே அந்த வெறுமை அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. இன்றைக்கும் உலகத்தில் அநேக ஜனங்களை பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஏதேன் என்கிறதான தேவன் இருக்கிறதான அவரோடு கூட வாசம் பண்ணுகிறதான ஒரு இடத்தை தெரிந்து கொள்ளாதபடி இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில வெறுமைதான். எவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கையில திரளான ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் அந்த நிறைவானவராய் இயேசு கிறிஸ்து தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை, இல்லாத ஒரு குடும்பம் வெறுமையான குடும்பம் தான். இப்ப நம்ம கேட்ட வார்த்தையின்படியாக அலங்கத்திற்குள்ள சமாதானமும் சுகமும் வேணும்னா அலங்கத்திற்குள்ள உடன்படிக்கைப்பட்டு இருக்கணும். உடன்படிக்கைப்பட்டு இல்லாத ஒரு வீடு என்ன வீடுனா தாகோன் இருக்கிற வீடு. அப்போ உடன்படிக்கைப்பட்டு கடந்து வரும் பொழுது அங்க தாகோன் இருக்க முடியாது. அதனுடைய கிரிகள் முழுது அழிக்கப்பட்டு போயிடும். அங்க சமாதான குறைச்சல் உண்டு பண்ணுகிறது தாகோனுடைய வேலை, சுகத்தை கெடுக்கிறது தாகோனுடைய வேலை. உடன்படிக்கைப்பட்டு எந்த அலங்கத்திற்குள்ள வருகிறதோ, எந்த இருதயத்திற்குள்ள வருகிறதோ அங்க தாகோனுக்கு ஒன்று செயல்பட முடியாது. தாகோன் எப்படி விழுந்துரும்? முகம் குப்புற விழுந்துரும். தலை வேற, கை வேற, காலோட சரீரம் துண்டு துண்டா போயிடும். அப்போ இந்த சமாதான குறைச்சலை, சுகத்தை கெடுக்கிற இந்த தாகோனுடைய கிரியில் அழிக்கப்படும் சொன்னா உடன்படிக்கைப்பட்டு அலங்கத்திற்குள்ள கடந்து வரணும். இதே போல வெறுமை மாறணும், உண்டாகணும்னு சொன்னா நிறைவானவராகிய தேவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு இல்லத்திற்குள்ள வரணும், இருதயத்திற்குள்ள வரணும். அப்படி வரும் பொழுது வெறுமை மாறும். நிச்சயமாகவே அங்கே ஒரு நிறைவு உண்டாகும். அதற்கு எவ்வளவு வேணும் சந்தேகம் இல்லை. அப்போ இந்த படகுல பார்க்கும் பொழுது வெறுமையான நிலைக்கு நேராக தள்ளப்பட்டார்கள். இவங்க வெறுமை ஒன்று அகப்படணும்னு சொன்னா, ஏன் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய படகுல எவ்வளவு நாள் நம்ம போன வாழ்க்கை தானே, எவ்வளவு நாள் நம்ம கடந்து சென்ற கடல் தானே, எவ்வளவோ மீன்களை பிடித்த கடல், எவ்வளவோ பெரிய பெரிய மீன்களெல்லாம் பிடித்த கடலுக்குள்ள நம்ம கடந்து சொல்கிறோம். இன்றைக்கு ஏன் நம்முடைய படகுல ஒன்றும் அகப்படலைன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? அந்த படகை விட்டு இறங்கி அவர்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்போ வெறுமை மாறுவதற்கு, அந்த நிறைவு பெறுவதற்காக வலைகளை அவர்கள் அலசி கொண்டிருந்தார்கள். நம்ம எபேசியர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தாம் அதை திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கணும். தேவ வசனமாகிய தண்ணீரினாலே ஒரு மனிதன் கழுகப்படும் போது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குறைகள் மாறி நிறைவான ஒரு ஆசீர்வாதத்திற்கு நேராக அந்த மனிதன் தள்ளப்படுகிறான். அவங்க உட்கார்ந்து வலைகளை அலசி முடியும், எதுல ஓட்டை இருக்கிறது, எதுல ஏன் இந்த வலைக்குள்ள வந்த மீன்முறை எந்த வழியாக போனது, ஏன் இதற்கு காரணம் என்ன சம்பவித்ததுன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? வலைகளை, அந்த படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்போ வெறுமை மாறும்னு சொன்னா, தேவ வசனமாகிய தண்ணீரினால ஒரு மனிதன் கழுகப்படும் பொழுது, நிச்சயமாகவே சீர்படுத்தப்படும் பொழுது, நிச்சயமாகவே அவன் ஆசீர்வாதத்திற்கு நேராக அவன் தள்ளப்படுகிறான். அது சிறியோராக இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் சரி, பெரியோராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாகவே வெறுமை மாறணும்னு சொன்னா தேவ வசனமாகிய தண்ணீரினால கழுகப்படும். இன்னும் கூட நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த வெறுமையான படகு, இப்போ இயேசு கிறிஸ்து அந்த படகின் மேல் ஏறினார். அப்போ இயேசு கிறிஸ்து இல்லாது இருக்கும் பொழுது, அவர்கள் சுயமான காரியத்தை செய்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் வெறுமை காணப்பட்டது. அப்போ இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒரு வெறுமையான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு சுகமில்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த படகுல ஏறின மாத்திரத்தில் என்ன சொல்கிறார்? நீங்க என்ன பண்ணுங்க, தள்ளி கொண்டு போறீங்க. அப்போ அவன் கேட்கிறான், ஆண்டவர் ராத்திரி முழுது நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் எங்களுக்கு அகப்படவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய குடும்பத்திற்குள்ள கடந்து வரும் பொழுது அவர் இயற்கைக்கு எதிரான காரியத்தை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எப்பவும் மீன் பிடிக்கணும்னு சொன்னா ராத்திரி வேலையில தான் போகணும். ஆனா இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? இயற்கைக்கு எதிரான காரியத்தை இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில செய்வதற்கு தீர்மானித்தார். படகுல ஏறி அவங்க ஆழத்துல கொண்டு போய் வலைகளை போடுங்க. போட்ட உடனே பகல்ல எந்த மீன் அவ்வளவு பெரிய மீன், நிறைய மீன் வராது, ராத்திரி வேலையில தான் வரும். அந்த பகல்ல வந்து அந்த கடலுக்குள்ள அடித்தட்டுக்குள்ள போயிடும், எவ்வளவோ ஆழத்துக்குள்ள போயிடும். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த படகுல ஏறி அவருடைய வாழ்க்கையில அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து
அவர்கள் கடந்து சென்ற பொழுது அந்த அடியில இருந்த மீன்களை இவர்களுடைய வலையில சிக்கி கொடுப்பதற்காக தேவன் மீன்களுக்கும் அவர் கட்டளை கொடுக்கிறார். எல்லாரும் வாங்க, இந்த வலைக்குள் அகப்படுது. அப்போ இயேசு கிறிஸ்து ஏறி அந்த படகில் கடந்து செல்லும் பொழுது இயற்கைக்கு எதிரான காரியத்தை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். வெறுமை நிச்சயமாகவே மாறும். அப்ப இயேசு எந்த ஒரு குடும்பத்துல இருக்கிறாரோ, இருதயத்துல இருக்கிறாரோ, எந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறாரோ, அவர் இயற்கைக்கு எதிரான காரியத்தை செய்வதற்கு, மூளை அறிவுக்கு எதிரான காரியத்தை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம நினைப்போம் இது எப்படி ஆகும், எப்படி நடக்கும். அங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்ட பின்பு அந்த அந்த பெண்கள் எல்லாரும் அந்த கல்லறிடத்துல மிகவும் இருட்டோடு இருக்கும் பொழுது அதிகாலையில் இருந்து போனாங்க. போகும் பொழுது அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கல் பெரிய ஒரு கல், இந்த கல்லை எவன் நமக்காக புரட்டி தருவான், இது பெரிய ஒரு கல்லா இருக்கிறதே சொல்லி வேதனையோடு கூட கடந்து சென்றார்கள். கடந்து போன பொழுது அவர்கள் வாழ்க்கையில் கண்டதான காட்சி கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அப்போ நம்முடைய நினைவு, ஆண்டவரே இது எப்படி நடக்கும், எப்படி ஆகும், இதை எப்படி நான் கடந்து போவேன், எப்படி செய்வேன், இதை எப்படி நான் மேற்கொள்வேன் நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒருவர் மாத்திரம் நம்மோடு கூட இருக்கணும். கர்த்தருடைய துணை, கர்த்தருடைய கரம், இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், இருதயத்துல இருந்தா போதும். நிச்சயமாகவே வெறுமையான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். வெறும் அந்த நமக்கு எதிராக இருக்கிறதான எப்பேற்பட்ட கல்லாக இருந்தாலும் நிச்சயமாகவே அது புரட்டி தள்ளப்படும். எதை காணும்படி, எதை நம்ம கண்டுகொள்ளும்படி நம்ம கடந்து செல்கிறோமோ நிச்சயமாகவே நம்முடைய கண்கள் அதை காணும். அப்போ இவங்க புரட்டி கல் இருந்துச்சு, அவங்க போகும்போது கண்ட காரியம் என்ன, புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நினைவு எது இருக்கிறதோ, நம்முடைய நினைவுகளுக்கு எதிரான காரியத்தை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனம், என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் இல்லை, என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகளும் அல்ல. அப்ப நம்முடைய நினைவுகளை பார்க்கிறோம், நம்முடைய வழிகளை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய நினைவுகளும் வழிகளும் உயர்ந்தவைகளாக இருக்கிறது. நம்ம நினைப்போம், ஆண்டவரே இந்த எப்படி இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு வந்தது, எப்படி நான் எந்த ஸ்கூலில் சேர்க்க, எந்த காலேஜில் சேர்க்க, பணம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாம் நினைக்கிறதை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகளை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் வித்தியாசமானதாக இருக்கும். நம்ம நினைக்க எப்படி இல்லை, அவர் அனந்த ஞானமானது அவர் நமக்கு முன்பதாகவே மறைக்கப்பட்ட காரியமாக இருக்கிறது. எந்த இடத்துல நம்ம கொண்டு போய் சேர்ப்போம், எப்படி நடப்போம் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைடைய படிப்பு, எதிர்காலங்கள் பிரகாசமாக இருக்குன்னு சொல்லி அவருடைய வழிகள நினைவுகள் அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. நம்ம நினைப்போம் எப்படி ஆண்டவரே நம்ம நினைப்போம் இல்லை, நிச்சயமாகவே அவர் உயர்த்துவதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் என்ன எப்படி செய்கிற தேவன், வெறுமையை மாற்றுகிற கர்த்தர், வெறுமையை மாற்றுகிற கர்த்தர், வெறுமையை மாற்றுகிறது. நம்ம பிலிப்பியர் நிருபத்தில் வாசிக்கிறோம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையாய் நிறைவாக்குவார். நம்ம குறைகளை நிறைவாக்குகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வெறுமையை மாற்றுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பூமி பார்க்கும்போது அவர்கள் ஒழுங்கின் மையம் வெறுமையுமாக இருந்தது. வெறுமை மாற்றுவதற்காக தேவன் ஒரு காரியத்தை செய்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடின பொழுது வெறுமை மாற்றப்பட்டது. இந்த வெறுமையான ஒரு காரியம் மாற்றுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். அப்போ எந்த ஒரு குடும்பத்தில், எந்த ஒரு மனிதனுக்குள்ள இருதயத்திற்குள்ள தேவன் தங்கி வாசம் பண்ணுகிறார், தேவ ஆவியானவரால் நம்ம நடத்தப்படுகிறோமோ அவருடைய குடும்பம், இருதயம் நிச்சயமாகவே வெறுமையின் நிச்சயமாகவே மாறும். ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்திற்கு நேராக நம்ம தள்ளப்படுவோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்யும், தேவ ஆவியானவர் நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்யும். அப்போ தேவன் நம்முடைய குடும்பத்தில் வீட்டில் இருக்கணும், உடன்படிக்கை பற்றி நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நம்ம காணப்படுவோம். இயற்கைக்கு, உலகத்திற்குரிய காரியங்களுக்கு எதிரான காரியத்தை செய்கிறது தான் நம்முடைய கர்த்தர். இன்னும் கூட நம்ம தீர்க்கதரிசியுடைய காலத்தில் எந்த ஒரு பொருளுமே புவியீர்ப்பு சக்தியினால என்ன பண்ணும், விழுந்துச்சுன்னா உடனே கீழே தான் போகும்.
ஆனால் ஒரு மரம் வெட்டு நபர்கள் கடந்து செல்லும் பொழுது அந்த கோடாரி என்ன பண்ணிட்டு அதனுடைய கம்பை விட்டு கலந்து சமுத்திரத்தின் ஆழத்தில் போய்விட்டது. ஆழத்தில் போய் விட்ட மாத்திரத்தில் அவன் போய் தீர்க்க தரிசனத்தில் ஐயோ என் ஆண்டவனே, இந்த கோடாரி இரவலாக வாங்கப்பட்டது என்று கூறினான். அது எந்த இடத்துல விழுந்ததுன்னு சொன்ன உடனே ஒரு கொம்பை வெட்டி போட்ட உடனே என்ன பண்ணிட்டு மறுபடியும் மிதந்து வந்து இயற்கைக்கு எதிரான காரியத்தை செய்கிறது தான் நம்முடைய தேவன். எப்படி நம்ம இது நடக்கும்? ஒரு புவியீர்ப்பு சக்தி மேலிருந்து கீழே தான் விடும். கீழே இருக்கிறதான அந்த கனமான பொருளை, இரும்பு எவ்வளவு கனமா இருக்கும், அதை மேலே மிதக்க பண்ணுவதற்கும் அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ எவ்வளவு பெரிதான ஒரு தேவன், எவ்வளவு உயர்ந்தவராகிய தேவன், எவ்வளவு ஆச்சரியமான ஒரு தேவன். அப்போ அந்த தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இயற்கைக்கு, இந்த மனிதனுடைய மூளை அறிவுக்கு எதிரான காரியத்தை செய்கிறது தான் நம்முடைய கருத்து. நம்ம இன்னும் இப்படிப்பட்டதான அறிவு பிரகாரமான அறிவியல் சம்பந்தமான காரியத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் தேவனுடைய காரியம் விசித்திரமாக இருக்கும், உயர்ந்ததாக இருக்கும். எது மனிதனால் முடியாது என்று சொல்கிறோமோ, முடியாது என்கிற சொல்லி அதே காரியத்தை அதே இடத்துல தேவன் வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்வதற்கு, உருவாக்குவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ மனிதனுடைய அறிவு இது நடக்காது. இன்னும் கூட லாசரு மரித்து போனான். லாசரு மரித்து போய் அவனை என்ன பண்ணிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. 4 நாளாயிட்டு. 4 நாளாய் போன உடனே ஒரு நாள் சரீரம் ஒரு மாதிரி, 2 நாள் 3 நாள் 4 நாள் என்ன பண்ணா அழுகி அதனுடைய நரம்புகள் சதைகள் அந்த எலும்புகளுக்கெல்லாம் விட்டு அழுகி நாற்றம் எடுத்துட்டு அழுகி போயிடும். இந்த அழுகி போன சரீரத்தையும் ஒரு மாற்றம் அடைய செய்வதற்கு தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லவராக இருந்தார். இது மனிதனால் முடியாது. எப்படி ஒரு அழிந்து போன அந்த சதை எல்லா உறுப்புகளும் சரீரத்தில் போய் அழிந்து போய் அந்த உருக்குடைந்து போய் அழுகி போன சரீரத்தையும் மறுபடியும் அந்த சரீரத்தில் சதைகள் உண்டாகணும், சதைகள் நம்முடைய சதைகள் போல உருவாகணும். அந்த எலும்புகளுக்குள்ள அது இருக்கிறதான மச்சங்கள் அதுக்கு ஊனெல்லாம் அது உயிரடையணும், நரம்புகள் உயிரடையணும், தோல் உயிரடையணும், இருக்கிற உறுப்புகள் உயிரடையணும். இதுதான் உயர்ந்த ரத்தோட்டம் வரணும். ரத்தோட்டம் அவன் எழுந்து நிற்கணும்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிதான ஒரு காரியம். மனிதனால் இது முடியாது. மனிதனால் முடியாத ஒரு காரியத்தை தான் தேவன் செய்கிறதற்கு அவர் வல்லவர். அப்போ வெறுமையான காரியத்தை நிறைவாக்குவதற்கு வல்லவராக இருக்கிறார். அறிவியல் சம்பந்தமான, நம்முடைய மூளை சம்பந்தமான, மனுஷனுடைய காரியம் சம்பந்தமான எல்லாவற்றுக்கும் எதிரான ஒரு காரியத்தை செய்கிறது தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்படிப்பட்ட ஒரு விலையேற பெற்றவராகிய ஒரு இயேசு கிறிஸ்துவை தேவனை சேவிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. எப்படி இது நடக்கும், எப்படி இது நிறைவேறும், எப்படி இது நடக்கும். இன்னும் யோபுடைய சரீரத்தை குறித்து பாருங்க. இவன் மரித்து போன சரீரத்தை இயேசு, லாசருடைய சரீரத்தை உயிரோடு கூட எழுப்பினார். யோபுடைய சரீரமும் அப்படித்தான். அவன் பயங்கரமான துர்நாற்றம் வீசுகிறது. அவன் உதடு அந்த கண்ணெல்லாம் கிடையாது, தண்ணி குடிக்க முடியாது. தண்ணி குடிச்சா இந்த 2 பக்கம் போயிரு, பல்லு தான் இருக்கு, அந்த கொஞ்சம் தான் இருக்கு. எல்லாம் அழுகி போன நிலையில ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறதான அவனுடைய சரீரத்தையும் உருமாற்றம் அடைவு செய்வதற்கு தேவன் வல்லவராக இருந்தார். அப்போ இயற்கைக்கு எதிரான, மருத்துவத்துக்கு எதிரான, மூளை அறிவியல் சம்பந்தமான காரியத்துக்கு எதிரான காரியத்தை செய்கிறது தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகளும் அல்ல. இப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம நல்ல ஒரு நிச்சயம் வேணும். வெறுமையை மாற்றுகிற கர்த்தர். நம்ம இயலாமை தேவ கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். இப்போ பிள்ளைகள் இருக்கிறீங்க, நீங்கள் இப்போ பிள்ளைகளாம் 12ஆப்பு கடந்து போக போறீங்க. வெறுமை, இயலாமை எப்போ கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலாயிட்டு கல்வித்திறன் இல்லை. அப்போ ஒன்று முடியாது தான். இதை தேவ கருத்தில் ஒப்பு கொடுக்கணும், தேவ கருத்தில் கொடுக்கணும். தேவ கருத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த வெறுமையான காரியத்தை கர்த்தர் நிறைவாக்குவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளணும். நம்முடைய படிப்பு காரியத்துக்கு கவனம் செலுத்துவதற்கு முன்பதாக குறைந்தது ஒரு வசனம் 2 வசனத்தையாவது நல்லா வாசித்து மறுபடியும் அந்த பாட புத்தகங்களை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும். அப்போ நல்ல ஞானம் கிடைக்கும். தேவன் அதற்கு ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார்.
அப்போ இயற்கைக்கு எதிரான காரியத்தை தான் கர்த்தர் செய்வார். அது சிறியோராக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் சரி, இயற்கைக்கு எதிரான காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு அவர் போதுமானவர். அப்போ பேதுடைய வாழ்க்கையில் படகுல அநேகர் காணும்படி இயற்கைக்கு எதிரான ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்டதான காரியத்தை செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னும் கூட அவங்க அந்த வெறுமை மாறி அந்த படகுல நிறைவு வருவதற்கு காரணம் அவர் என்ன சொன்னார், அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், செவி சாய்த்தார்கள். கீழ்ப்படிந்த பொழுது மாத்திரமே அந்த படகு நிறைவிலிருந்து விடுதலை பெற்றது, ஒரு நிறைவு உண்டாயிற்று. அப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த கானாவூர் கல்யாண வீட்டுக்கு வந்தபோது மரியாள் சொல்கிறார், அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்றார். உடனே அவர் இயேசு என்ன சொல்கிறார்? ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ மரியாள் அந்த நபரோடு கூட மற்ற ஜனங்களோடு கூட சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அப்போ இயேசு சொல்லுகிறபடி செய்தால் நிச்சயமாகவே வெறுமையான பாத்திரம் மாறும், தண்ணீர் திராட்சை ரசமாக மாறும். இதுவும் தேவன் செய்கிறதான, இயேசு கிறிஸ்து செய்கிறதான இயற்கைக்கு எதிரான ஒரு காரியம். அங்கே திராட்சை ரசம் இல்லை, வெறுமை வந்துட்டு வெறுமையை இயேசு கிறிஸ்து நிறைவாக்கினார். அந்த ருசி கிடையாது, தண்ணீரில் ருசி இருக்காது. அந்த தண்ணீரில் இயேசு கிறிஸ்து ரசத்தில் எப்படி பழைய ரசத்தை பார்க்கணும், அந்த புதிய ரசம் ருசி உள்ளதாக மாற்றப்பட்டது. இப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளுக்கு, வசனத்திற்கு, நம்ம கேட்ட வசனம், என்னுடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் என்ன பண்ணுவேன்? நோக்கி பார்ப்பேன். இந்த வசனம், அந்த வானம் பூமியும் மாற்றப்பட்டாலும் இந்த வசன வார்த்தை, ஒரு புல் ஸ்டாப்பு, ஒரு கமா, ஒரு குவாடு, ஒரு கேள்விக்குறி, இது ஒன்றும் என்ன பண்ணாது, அதை மாற்றவே படவே படாது. அவ்வளவு முத்திரிக்கப்பட்டதான ஒரு வேதாகமம் தான் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ வெறும் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார்? இந்த பேருடைய வாழ்க்கையில் அந்த படகு நிறைவு வருவதற்கு காரணம், அவர்கள் இயேசுக்கு சொல்கிற வார்த்தைக்கு தன்னுடைய மூளை அறிவை பயன்படுத்தாதபடிக்கு தேவனுடைய சத்தத்திற்கு, இயேசு கிறிஸ்துடைய சத்தத்திற்கு, சித்தத்திற்கும் அந்த வார்த்தைக்கு அவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்து அந்த கடலுக்குள்ளே போனபடினாலே அவருடைய படகு நிறைவான ஒரு படகாக மாறிட்டு. இந்த நாட்களில் நம்முடைய எதுவாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய இயலாமையை பெருமையை மாறும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்கிறாரோ அந்த சத்தத்திற்கு முழுவதுமாக நம்ம செவி சாய்த்து யாரெல்லாம் கொடுக்கிறார்கள், நிச்சயமாகவே அவருடைய படகு நிச்சயமாகவே நிரப்பப்படும். நிச்சயமாக நிரப்பப்பட்டால் நம்ம மாத்திரம் அநேகர் பார்க்கிறாங்க, அப்பா இயற்கைக்கு எதிரான காரியத்தை இந்த படகுல செய்திருக்கு, என்ன காரணம்? எல்லாரும் பார்ப்பாங்க, அப்பா இப்படி எல்லா காலத்தையும் விட, எல்லா காலத்தையும் காட்டிலும் இந்த காலத்தில் எப்படி நடக்கும்? ராத்திரி தான் மீன் பிடிச்சிட்டு வரணும், இவங்க பகல போய் கூட உடனே பிடிச்சிட்டு வரணும், எப்படி நடந்தது? அநேகர் ஆச்சரியப்படும்படியான காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். மற்றவங்களை நடக்கிறது லேசான காரியம், ஆனால் ஒன்றுமில்லாத நம்முடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு எதிரான காரியத்தை செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அநேகர் பார்க்கக்கூடிய அளவில், அநேகர் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எப்படி ஆடு மேய்ப்பனை அரசனாக மாற்றினாரோ, எப்படி குடிக்குள்ள கடந்த ஒரு யோசேப்பை அவர் மந்திரியாக, அமைச்சராக மாற்றினாரோ, அநேகர் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில், அநேகருடைய கண்கள் பார்க்கத்தக்க விதத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ வெறுமை மாறுவதற்காக அந்த அவருடைய படையில் இயேசு இருந்தார். இயேசு இருந்தார் இருந்தபொழுது படகுல வெறுமை மாறிட்டு அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் எங்கே போக சொல்கிறாரோ ஆழத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். ஆழத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். நம்ம கொஞ்ச தூரம் இல்லை, எசைக்கிற நீச்சல் ஆழத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். கணுக்கள் அளவு இல்லை, முட்டளவு கிடையாது, இடுப்பளவும் கிடையாது, கணுக்கு அந்த 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 நீந்தி செல்கிற அளவுக்கு. இது எதை குறிக்கிறதுன்னா, நம்முடைய மனித அறிவு முழுவதுமாக எடுத்து போட்டுவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு பரிபூரணமாக செவி சாய்த்து கடந்து போகிறது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். அநேகர் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் கர்த்தர் நடத்துகிறார். இன்றைக்கு அப்படிதான் கர்த்தர் நடத்துகிறார்.
நம்ம அநேக விதத்தில் வெறுமையோடு கூட இருக்கிறோம். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் இவங்க ஏன் இவங்களுக்கு இவ்வளவு மேலானவர்களாக இருக்கிறார்கள் சொல்லி ஆச்சரியப்படுத்த விதத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? உடன்படிக்கப்பட்டியவனவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறார். அப்போ எந்த ஒரு காரியத்தினாலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வேத வசனத்தை மறக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்துவ மறக்கக்கூடாது, இந்த சத்தியத்தை மறக்கக்கூடாது. இந்த வேத எழுத்துக்களை இருதயத்தில் பதிக்கணும். எப்பொழுதும் நம்முடைய சிந்தை முழுவதும் பரிசுத்தத்தில் நிரம்பணும், வேத வசனத்தில் நிரம்பணும், கர்த்தருக்கு செவி சாய்க்கணும். நிச்சயமாகவே அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே பேருடைய படகு நிரப்பப்பட்ட அநேகர் ஆச்சரியப்பட்டது போல கர்த்தர் நம்மையும் ஆச்சரியமாக நடத்துவதற்கு வல்லவராக இருந்தார். மற்றவங்க பார்த்து ஏன் அப்போ இது பிரமிப்பு உண்டாயிற்று. அந்த 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கணும். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னார். அவருக்கு பிரமிப்பு உண்டாயிற்று. எவ்வளவு மீன்களை பிடித்தாங்க? திரளான மீன்களை பிடித்தார்கள். எண்ணிலடங்காத மீன், திரளான மீன்களை பிடித்தார்கள். இப்ப வெறுமையான படகு இப்போ எப்படிப்பட்ட படகா மாறிட்டு திரளான மீன்களால் நிரப்பப்பட்ட படகாக மாறிட்டு எல்லா விதமான ஐஸ்வர்யத்தனம், எல்லா விதமான நீங்க இது ஒன்றிலும் குறைபடாத பிடிக்கும். குறைந்துள்ள முதலாம் நீங்கள் யாதொரு வாரத்திலும் குறைவில்லாதவர்கள் இருக்கிறேன்னு சொல்லி அந்த வசனத்தில் வாசிக்க முடியும். ஒன்றிலும் குறைவில்லாதவர்கள், எதை எடுத்தாலும் குறைவில்லாதவர்கள். உங்களுடைய படிப்பா குறைவில்லை. அடைகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கோடி கோடி பணம் இருக்கு, வாழ்க்கை நல்ல குழந்தை இல்லை, சந்ததி இல்லை, சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு ஒன்று இல்லை. எனக்கு ஒரு பையன், ஒரு நண்பர் இருக்கு, அவருக்கு கல்யாணம் ஆகிட்டு 51 வயசு ஆகிட்டு, நல்ல வருமானம் இருக்குது, நல்ல கடை இருக்குது, தொழில் இருக்குது. அவரே சொல்லுவார், இனிய பார்த்தோன்னே உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குது, கல்யாணம் ஆகிட்டுன்னு கேட்குறாங்க. நம்ம அப்படி சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னா எல்லாம் இருக்கிற அவர் வாழ்க்கையில் என்ன இல்லை சொல்ல முடியல, எது இருக்குன்னு சொல்ல முடியல, குழந்தை இருக்குன்னு சொல்ல முடியல, திருமணம் ஆகிட்டு சொல்ல முடியல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதத்தில் நமக்கு குறைவில்லாதவர்களாக எல்லா விதத்திலும் நம்மை கர்த்தர் எப்படி தான் வச்சிருக்கிறாரு? மேன்மையாக தான் வச்சிருக்கிறார், உயர்வாக தான் வச்சிருக்கிறார். அடுத்தவங்க முன்னாடி நம்ம போய் கையேந்திர அளவுக்கு தெய்வம் வைக்கவே நம்மளை வைக்கல. அநேகர் பிரமிப்பு உண்டாகிறது. ஏரில் விட்டா வீடை விட்டா நம்முடைய கடந்து போக முடியாது, இப்படிதான் வச்சிருக்கிற பிரமிப்பு. இவர்களை தெருவில் பார்க்க முடியல, இவர்களை அந்த பரியாச கூட்டத்தாரோட பார்க்க முடியவில்லை, இவர்கள் வீரரோட பார்க்க முடியவில்லை, இவர்கள் களியாட்டுக்காரரோட பார்க்க முடியும், இவர்கள் பிள்ளைகளையும் பார்க்க முடியவில்லை. ஏன் காரணம்? கர்த்தர் நம்மை குறித்து ஒரு பிரமிப்பு வச்சிருக்கிறார். இது நமக்கு போதும். இவ்வளோ கோடி கோடி சம்பாத்தியம் பண்ணி வீடுகளில் போய் சண்டை சச்சரவுகளை பெறுவதற்கு முன்பதாக இல்லாதபடிக்கு அமைதியாக நம்முடைய வீடு உண்டு, வேலை உண்டு, நம்முடைய படிப்பு உண்டு, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்டு, நம்முடைய இயேசு கிறிஸ்துடைய சமூகம் உண்டு சொல்லி நம்ம இருக்கு. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு பிரமி, ஒரு பெரிய ஒரு பிரமி, அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை கருத்தை நமக்கு வச்சுக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரணும், நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும், சத்தத்திற்கு செவி கொடுங்க, கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே நம்ம படகு திரளான மீன்களால் நிரப்பப்பட எந்த விதத்தில் எல்லா விதத்திலும் நம்ம குறைவில்லாததுக்காக ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்ம தள்ளப்படுவோம். அநேகர் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் கர்த்தர் நம்மை நடத்துவார். எப்போ அவங்க வெறுமை இருந்துச்சு, யாருக்கு ஆதாமும் ஏவாளுக்கும் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெறுமை அந்த நிறைவு இருந்துச்சு. எப்போ அவர்கள் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு வெளியே வந்தார்களோ அவர்கள் குறைபட தொடங்கினார்கள், வெறுமை உண்டாகிட்டு, ஒன்றுமில்லாத எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். அப்போ இயேசுடைய தேவ சமூகம் இல்லாத ஒரு வாழ்க்கை, வெறுமையான ஒரு வாழ்க்கை. அப்போ இயேசு கிறிஸ்து யாருடைய இந்த உலகத்தில் அநேக ஜனுடைய இருதயத்தில் குடும்பத்தில் இல்லாதபடி அவங்க எப்படிப்பட்டவர்களாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, வெறுமையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய தேவனுடைய அளவற்ற கிருபையின்படியாக தேவ சமூகத்தில் அவரோடு கூட இருக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இன்னும் கூட நம்ம யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கணுமா? யோவான் 21:4-5. விடியற் காலமான பொழுது இயேசு கரையை
சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே, தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். இதுல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து எங்க நிற்கிறாரு? இயேசு கரையிலே நின்றார். நம்ம படகுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த படகு திரளான மீன்களால நிரப்பப்பட்டது. இப்போ இயேசு எங்க நிற்கிறாரு? கரையில நிற்கிறார். விடியற்காலமான போது, விடியற்காலம் ஆகிட்டு இயேசு எங்க நிற்கிறாரு? கரையில நிற்கிறார். கரையில நின்றபோது அவங்க என்ன சொல்றாங்க? ஒன்றும் இல்லை. அப்போ ராத்திரியில் அவர்கள் ஒன்று பிடிக்கவில்லை, ஒன்றும் பிடிக்கல. அப்போ இயேசு இருந்த பொழுது படகு திரளான மீன்களால் நிரப்பப்பட்டது. பிரமிப்பு உண்டாயிற்று. இயேசு கரையில நின்றார். கரையில நின்று ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டோம். விடியற் காலமான போது என்ன எதுவே எந்த ஒன்றும் இல்லை. அப்போ இயேசு கரையில நின்றபோது இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு விரும்பியான ஒரு வாழ்க்கை. அதான் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். கரையில் நின்ற போது அவர்கள் ஒன்றும் இல்லை, எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை, விரும்பியான வாழ்க்கை. அப்போ இயேசு ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கணும், ஒரு மனிதனுடைய இல்லத்திற்குள்ளே இருக்கணும், ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கும் பொழுது நிச்சயமாக வெறுமை மாற்றப்படும். ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக தரப்படும். ஒன்றே ஒன்று, அவருடைய சத்துருக்கு செவி கொடுக்கணும், நம்ம அலசி பார்க்கணும். கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக, அநேகருக்கு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையாக, பிரமிப்பு உள்ளத்தக்க வாழ்க்கையாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதம். நாம் எல்லாருக்கும் கண்களை முடிச்சு